வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் இங்கே 2 கப் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக நான் அரை முறி தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதிலேருந்து அரை கப் அளவுக்கு தேங்காய் பால் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதை ஊற்றி செட் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு கேக் டின் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நெய் தடவி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இப்போ இதில் நாம் எடுத்து வச்சுருக்கிற 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் இனிப்புக்காக நான் இங்கே 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இப்போது இது நல்லா கலந்து விட்டுட்டு வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் நாம் இது நல்லா சூடு பண்ணிடலாம். இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சி இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்போ இதில் சேர்க்குறதுக்காக நான் ஒரு பவுலில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே மாற்றி வச்சுருந்த அரை கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நாம் இந்த கலவையை கொதிச்சிட்ருக்கிற தேங்காய் பால் கலவையில் நம்ம இது சேர்த்துடலாம். இது சேர்க்கும்போது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உடனே கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். இது நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இது இப்போ ஓரளவுக்கு கெட்டியாக வந்ததும் இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது இன்னும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வர வரைக்கும் நம்ம இது நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஃப்ளேமை மீடியம் ஹீட்டில் வச்சிடலாம். இப்போ இது பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிட்டு இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே நெய் தடவி வச்சுருக்கிற கேக் டின்னுக்கு இது ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது நல்லா ஆற வச்சிடலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இது நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை ஓரங்களை நம்ம லூஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இது டீமோல்ட் பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸியாகவே டீமோல்ட் ஆகி வந்துடும். இப்போ நாம் இது கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. வாயில் வச்சதுமே கரைஞ்சி போயிடும். அந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.